Hi friends, பார்த்தீங்கன்னா BBL மேட்ச் நம்பர் 15 சிட்னி சீசர்ஸ்க்கும் பிரிஸ்பேன் ஹீட்டுக்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயரை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயரை எடுக்கலாம், இன்னிங்ஸ் வைஸ் எந்தெந்த பிளேயர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த பிளேயர் ரிஸ்கா சிவிசி ஜிஎலுக்கு ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயர் ரொட்டேஷன் வைஸ் லீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு, வென்யூ எப்படி ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 60 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 31, செகண்ட் வின் பண்ணவங்க 28 வின் பண்ணியிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 150 16 டைம்ஸும், 150 116 15 டைம்ஸும் பண்ணியிருக்காங்க. 172 189 16 டைம்ஸும், எபோவ் ஸ்கோர் 190 13 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 172 180 வர அளவுக்கும் ஸ்கோரிங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹை ஸ்கோர் 224ம், லோ ஸ்கோர் 95க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த ரீசன்ட் மேட்சஸில் ஸ்கோர் 3 மேட்ச்சில் 170க்கு மேலே எடுத்துருக்குறாங்க. விக்கெட் ஃபாலும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா 14 விக்கெட்டு 15 விக்கெட்டும் இங்கே விழுந்திருக்கு. ஸோ போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டு பக்கமும் இதாக இருக்குது. அதே மாதிரி சேசிங் இங்கே கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுக்கிற பட்சத்தில் இங்கே சேசிங் ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் பவுலர் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் விக்கெட் நிறைய எடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 மேட்சஸ் ஸ்பின்னர் 10 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 45 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர் 4ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர் 6ம் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபேஸ் 18ம், செகண்ட் இன்னிங்ஸில் 27 விக்கெட்ஸ் இங்கே எடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னரும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் இங்கே விக்கெட் ஸ்பின்ல எடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டீமுக்குமான ஹெட் ஹெட்ஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒன் சைடு தான் சிட்னி சிக்ஸர்ஸ் இவங்களை டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. வென்யூலையும் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட் லாஸ் ஆன மேட்ச் வின்னினை விட அதிகமாக இருக்கு. அதே மாதிரி வென்யூலையும் பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் இவங்களை டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வென்யூ ப்ராக்ரஸ் படியும் மேட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கு. ஸோ 70% டீம் நீங்கள் சிட்னி சிக்ஸர்ஸ் ஜெயிக்கிற மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 30% டீம் பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு போட்டால் போதும். மேக்ஸிமம் பிரிஸ்பேன் ஹீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் மேபி பண்ணலாம். பேட்டிங்லையோ இல்லை பவுலிங்லையோ பண்ணுறதுக்கான சின்ன சின்ன வாய்ப்பு தான் இருக்குது. பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் இருக்காது. சேம் லைனப்போட தான் போவாங்க. சிட்னி சீசர்ஸ் பொறுத்தவரை மேபி அவங்களுடைய பேட்டிங்கில் வேணால் 1 or 2 சேஞ்சஸ் பண்ணலாம். பவுலிங் ஏற்கனவே அபவுட் போனதுனால ஜேபர்ட் வந்திருக்கிறாங்க. ஸோ பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் இருக்காது. பேட்டிங்கில் தேவைப்பட்டால் மட்டும் மாற்றுறதுக்கான சின்ன சின்ன வாய்ப்பு தான் இருக்கும். இல்லைனா சேம் லைனப்பில் தான் அவங்களும் போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும் சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்சுக்கும் முன்னாடி இன்னைக்கு நடந்த மேட்சோடைய ட்ரீம் 11 பேட்டர்ன் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு லைட்டாக ப்ரிவியூ ஒன்று பார்க்கலாம். இதில் என்னன்னா நம்ம சொன்ன 50%க்கு பிலோ எத்தனை பிளேயர் முதல் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம் வில்லியம்ஸ், சங்கா, வெப்ஸ்டர், உசாமா மிர், டபிள்யூ ஆகர், டி ஆண்ட்ரூஸ், மொத்தமாக 4 to 5 பேர் கண்டிப்பாக வருவாங்க. அந்த மாதிரி தான் பிளேயரை கேட்டகரி வைஸ் முதல் எடுத்தால் தான் நம்ம ஜிஎல் வின் பண்ண முடியும். இந்த மாதிரி பேலன்ஸ் பிச் கண்டிஷன்லன்னு சொல்லியிருந்தோம். 6 பேரே வந்துட்டாங்க. மேக்ஸிமம் 4 to 5 பேர் வருவாங்க. இந்த மேட்ச்சில் கூட பிளேயர்ஸே வந்திருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளேயர்ஸ் நம்ம ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் ரிஸ்காக பார்த்தீங்கன்னா சாம் வில்லியம்ஸ் சொல்லியிருந்தோம். அவர் வந்துட்டாரு. அதுவும் கேப்டன் அளவுக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி இந்த பென் டக்கெட், இந்த 2 பேரும் ஒரே கேட்டகரியில் தான் இருந்தாங்க. வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பேருக்குமான இது வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம், வந்துட்டாங்க. அதே மாதிரி 9 கேட்டகரியில் டி சாம்ஸ் ஒரு ட்ரீம் டீம் உறுதியாக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம், வந்துட்டாங்க. ஆனால் ஸ்டாயினிஸ் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருமே ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஸோ வார்னர் வந்துட்டாரு. வெப்ஸ்டர் உள்ளே வந்தால் கண்டிப்பாக மேக்ஸ்வெல் ஸ்டாயினிஸ்க்கு பதிலாக கண்டிப்பாக உள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்களும் வந்துட்டாங்க. அதே மாதிரி டக்கெட் சொல்லியிருந்தோம். உசாமா மிர் அந்த லோ பிக் கேட்டகரியில் ஒரு முக்கியமான பிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம், வந்துட்டாங்க. ஃபெர்கூசன் பொறுத்தவரை ஜெயிச்சாலும் தோத்தாலும் ட்ரீம் டீம் ஆனது உறுதியாக வந்துருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம், வந்துட்டாங்க. இது போக பார்த்தீங்கன்னா சில பிளேயர்ஸ் நம்ம லைனப்பில் மாறிட்டாங்க. அதில் மாறும்போது நம்ம சிட்டில் ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சிட்டில் ஃபெர்கூசன்ல கண்டிப்பாக ஒருத்தவங்க வருவாங்க. அதே இது அந்த இடத்துல டாம் கரன் இல்லாமல் போயிட்டாருன்னா இவர் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் டாம் கரன் பார்த்தீங்கன்னா
பிளேயிங் லெவன்லேயே இல்லை. ஸோ அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கானது போயிட்டு இதில் வந்து புதுசாக வந்த இவர் ஆண்ட்ரூஸ் இவங்கெல்லாம் நியூ என்ட்ரியாக வந்து ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லோ பிக்கில் சிவிசி வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம சொன்ன ஆல்ரவுண்டரில் தான் சி இல்லைனா விசி வரும் மேக்ஸிமம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் வந்துட்டாங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் சேம் டீமில் தான் இருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோடைய ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் சேம் டீமில் தான் இருக்கிறாங்க. 75% எபோவில் இருக்கிற பிளேயரில் தான் இருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து லோ பெர்சன்டேஜில் தான் வந்து சிவிசி வந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹை பெர்சன்டேஜுங்கிறது வந்து 50க்கு எபோவ் கன்சிடர் பண்ணிக்கிங்க. ரெண்டுமே ஹை பெர்சன்டேஜில் வரலாம். அப்படி இல்லைன்னா ஒன்று 75க்கு எபோவ்லையும் இன்னொன்று அதுக்கு கீழே 50க்கு பிலோ வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ஆயிரும். அதில் என்னென்ன பிளேயருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த பிளேயர் வருவாங்க, அதே மாதிரி எந்தெந்த பிளேயரை ரொட்டேஷன் பண்ணலாம், எந்தெந்த பிளேயரை நம்ம ரிஸ்காக ட்ரை பண்ணி அந்த பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கணும் பார்க்கலாம். இப்போ 9 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயர் இருக்கிறாங்க. இப்போ எப்படி வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டுவார்ஷியஸ் பொறுத்தவரை சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து நல்லா டாமினேட் பண்ணுறாங்க, இல்லை வின் பண்ணாங்கன்னா நல்ல சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு. அப்படி இல்லைனாலும் சிட்னி சிக்ஸர்ஸ் லாஸ் ஆனாலும் அவர் இந்த இடத்துல ஒரு ட்ரீம் டீமாவது ஃபர்ஸ்ட்டு வந்துடுவார். அதே மாதிரி ஹென்ட்ரிக்ஸ் பொறுத்தவரை இந்த மேட்சுக்கு ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 2 பேருமே டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறதுனால 2 பேருமே ட்ரீம் டீமுக்கு எனேபிளான ஒரு இதுதான் வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாயிரும். அதுவும் டுவார்ஷியஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா இந்த வென்யூ கண்டிப்பாக அது பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பாயிரும். இப்போ இந்த கேட்டகரியில் இருக்கிற 4 பேருமே பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர் தான். இதில் வென்யூ ப்ராக்ரஸ் படியும் சரி, பிளேயருக்கு இடையான த்ரெட்லையும் சரி, எந்த பிளேயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த மேட்சை பொறுத்தவரை அதிகமான வாய்ப்பு இருக்குன்னா நேதன் மெக்ஸ்வினி ட்ரீம் டீம் கையில் இருக்கும். இதுலேயே நான் சிவிசி வந்து சொல்லிடுறேன். இதில் சிவிசி ஆப்ஷன் இவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேவின்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சேசிங் பண்ணுறப்போ இவங்க 2 பேருமே நல்லா பண்ணுறாங்க. எது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்கன்னா விக்கெட் ஆனது 2 பேரில் யாராவது இயர்லியராக அவுட் ஆயிடுறாங்க. ஸோ இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. அதுலேயும் விக்கெட் கீப்பர் பிலிப்பை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. வின்ஸை வந்து ரொட்டேஷன் பண்ணி தான் டீமில் வின்ஸு ஒரு டீமில் பிலிப்ஸ்னு வைக்கிற மாதிரி வரும். சேவியர் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் இந்த வென்யூவில் நல்லா போட்டிருக்காரு. பொதுவாக அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா ட்ரீம் டீம் வருவார். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாருன்னா நீங்கள் டீமில் எடுக்கலாம், இல்லைனா கூட லீவ் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேயரை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இதில் கண்டிப்பாக 2 பிளேயர் டு 3 பேர் உறுதியாக ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த பிளேயரை நீங்கள் நம்ம சொன்ன முக்கியமான பிக்கில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11ல் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர். கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் ஒரு சி இல்லைனா விசி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கேட்டகரியான பிளேயருக்கான வாய்ப்பையும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. 2வது இதில் இருந்து ட்ரீம் டீமும் நிறைய வர அதிகமான வாய்ப்பு இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேட்டகரியில் கண்டிப்பாக ஒன்று பண்டன் இல்லைன்னா மன்ரோ, இந்த 2 பேரில் இப்போ பிரிஸ்பேன் ஹீட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த டீம் நல்லா போகுது, இவங்க தான் அடிக்கிறாங்க, இவங்க தான் வின் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்லாம் போகுதுன்னா 2 பேருமே ட்ரீம் டீம் வருவாங்க, 2 பேருமே பெருசாக பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. வர்றவங்க நல்ல பாயிண்ட் எடுத்து வருவாங்க. பண்டன் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நல்ல பவராக பண்ணுறாரு, மன்ரோவும் அதே மாதிரி கண்டிஷனில் தான் இருக்காரு. ஸோ நீங்கள் 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்தா போதும். ஸோ இவங்க 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்தா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா
அகில் ஹுசைன் ஜான்சனும் ரெண்டு பேருமே இந்த மேட்ச் பொறுத்தவரை ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மேட்ச் சினரியோ எப்படின்னா வின்ஸு ஜான்சன், அதாவது வின்ஸு ஜான்சன் இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நீங்க சிட்னி சிக்ஸர்ஸ் சப்போர்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா ஜான்சனை லீவ் பண்ணிட்டு வின்ஸ் எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க பக்கம் மேட்ச் போகுது இல்லை ஈக்குவல் ஃபைட்டா போகுதுன்னா ஜான்சன் உள்ள கண்டிப்பா இந்த மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரு. அந்த இடத்துல யார் ஃபெயிலியர் ஆவாங்கன்னா வின்ஸ் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி பிளேயரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ல பாத்தீங்கன்னா இந்த இதுல இப்ப வர இந்த பி வால்டர் வந்து ட்ரீம் டீம் ஆப்ஷன்ல தான் இருக்காரு. சப்போஸ் அவர் வரல அப்படின்னா வேற எந்த பிளேயர் வருவாங்கன்னு அடுத்த கேட்டகரி வரப்போ நான் வந்து சொல்றேன். அதே மாதிரி இந்த பியர்சன் இப்போ ஒருவேளை இந்த இதுல பண்டன் வந்து ட்ரீம் டீம் உள்ள வராருன்னா மேபி பிலிப் வந்து அந்த விக்கெட் கீப்பர் இதுல ஃபெயிலியர் ஆவாரு, பியர்சன் உள்ள வந்துருவாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே உள்ள வர்றாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பிலிப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி இன்னிங்ஸ் வைஸ் எடுங்க. இவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றப்போ. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 பேர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பண்டன் மன்ரோல இருந்து ஒருத்தவங்களை எடுக்கலாம். அதே மாதிரி இவங்க வால்டர் ட்ரீம் டீம் ஆப்ஷன்ல இருக்காங்க. அகில் ஹுசைன், ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்தா நீங்க வின்ஸை கூட லீவ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 பேர் வந்து இதுல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வால்டர் ஃபெயிலியர் ஆகுறாருன்னா எந்த பிளேயர் வருவாங்கன்னு அடுத்த கேட்டகரி போறப்போ நான் சொல்றேன். இந்த கேட்டகரி பொறுத்தவரை எப்படின்னா இந்த 2 பேர் ஒன்று ரைடன் கேர் இல்லைன்னா ஸ்வீப்சன், இந்த 2 பேர்ல ஒன்று யாராவது ஒருத்தங்க வருவாங்க, இல்லை 2 பேருமே இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க ஃபெயிலியர் ஆவாங்க. இப்போ அந்த இடத்துல பி வால்டர் வர்றாருன்னா இந்த இடத்துல ஹைடன் கேர் ஃபெயிலியர் ஆயிடுவாரு. இப்போ ஸ்வீப்சன் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டா ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வால்டர் எடுக்கிறீங்கன்னா ஹைடன் கீரை வந்து கண்டிப்பா லீவ் பண்ற மாதிரி வரும். ஹைடன் கீரை எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வால்டரை லீவ் பண்ற மாதிரி வரும். மேக்சிமம் இதுல அப்படி இந்த 2 பேர்ல ஒருத்தங்க வர்ற பட்சத்துல கண்டிப்பா ஒருத்தங்க தான் வருவாங்க, இன்னொருத்தங்க வர்றது டவுட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா 2 பேருமே இந்த இடத்துல இருந்து வரமாட்டாங்க. யார் வருவாங்கன்னா வால்டர் வந்துருவாரு. இந்த கேட்டகரியில பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிவிசில இவங்க, அதாவது ஜேஷா, ஜேபர்ட், மர்ஃபில நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய ஆள் யாருன்னா ஜேபர்ட் தான். ரெண்டாவது தான் இந்த மேட்சுக்கு மர்ஃபியை ட்ரை பண்ணணும். மர்ஃபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க ட்ரை பண்ணலாம். ஜேபர்ட் போத் இன்னிங்ஸுக்கும் மஸ்ட் பிக்கு. ஹைடன் கீர் மாதிரி இவர் ஃபர்ஸ்ட்லேயே ஓவர் போட்டு விக்கெட் எடுப்பாரு. ஹைடன் கீருக்கு டெத் ஓவர் லாஸ்ட் மேட்ச் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த கேட்டகரியில இருந்து இந்த 3 பேர் ஜேபர்ட், மர்ஃபி, எல்ஷால இருந்து கண்டிப்பா ஒருத்தவங்க வருவாங்க. நீங்க ஜேபர்டை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துருங்க. மர்ஃபியை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க. ஆனால் மேக்ஸிமம் ஒருத்தவங்க வருவாங்க. அதே மாதிரி இந்த பிரையன் குயினிமேன்ல இருந்து ஒருத்தவங்க வருவாங்க. குயினிமேன் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா நீங்க பிரையன்ட்ட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரியில இருந்து கண்டிப்பா 2 பேர் இந்த இடத்துல இருந்து வருவாங்க. ஸோ நம்ம அதை இன்னிங்ஸ் வைஸாகவும் சொல்லிட்டோம், எந்த பிளேயருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டோம். அதை அந்தபடி எடுத்தீங்கன்னா அந்த ட்ரீம் டீம் ஆனது கண்டிப்பா வருவாங்க. ஸோ இதுல எந்த டிஃபரன்ஷியல் பிக்கு சிவிசிலும் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மன்ரோ, அது அடுத்து பண்டனுக்கும் மன்ரோக்கும் சேர்ந்து கொடுக்க வேண்டாம். இந்த 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்பென்சர் ஜான்சனுக்கு ஒரு விசி அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல இருக்கு. ஒருவேளை இவர் ஃபெயிலியர் ஆறாருன்னா அந்த இடத்துல வின்ஸ் உறுதியா வந்துருவாரு ட்ரீம் டீமுக்கு. அதே மாதிரி வேற யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்க் பொறுத்தவரை ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கும், ஆனா சிவிசி அளவுக்கு வர்றது கஷ்டம் தான், வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க. கேட்டகரியில பொறுத்தவரை மெக்ஸ்வென்சிக்கும் பார்லட்டுக்கும் சேர்ந்தாப்லயே சிவிசி ஒரு இதுல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த இது வந்து ஒர்க் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. சேசின் பண்றாங்க சிட்னி சிக்ஸர்ஸ் ஒன் சைடா வின் ஆகும் அப்படின்ட்டு, ஏன்னா அவங்க தான் இந்த கிரவுண்டை பொறுத்தவரை சிட்னி சிக்ஸர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களை. ஸோ அவங்க ஒன் சைடாக தான் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பேரையுமே விட்டுறாதீங்க, வந்து எடுத்துருங்க.
அது சேசின் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் மட்டும் இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை லீவ் பண்ணலாம். அதுவும் நான் எப்படி லீவ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். வின்ஸை நீங்கள் லீவ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனை எடுக்கிற மாதிரி வரும். ஸ்பென்சர் ஜான்சனை எடுத்தீங்கன்னா வின்ஸை லீவ் பண்ணுற மாதிரி இந்த மேட்ச்சில் வரும். அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு நியூ பிளேயர் உள்ளே வராரு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எப்படி உள்ளே வருவாங்கன்னா அந்த டீம் வின் ஆச்சுன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு பிளேயர் வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பவுலரில் 2 பிளேயர் வராங்க அப்படின்னா ஒரு டீம்ல இருந்தும் இன்னொரு ஒரு டீம்ல இருந்தும் வராங்கன்னா எந்த டீம் வின் ஆகுமோ அந்த டீம்ல இருக்கிற பிளேயர் தான் உள்ள வருவாங்க. தோக்குற டீம்ல இருக்கிற பிளேயர் உள்ள வர மாட்டாங்க. அதே மாதிரி 2 பிளேயர் புதுசா உள்ள வராங்கன்னா ஒருத்தங்க தான் வருவாங்க. 3 பிளேயர் உள்ள வராங்கன்னா வேணா 2 பேர் வரலாம். அதுவும் கேட்டகரி ஒரே கேட்டகரியில வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நம்ம சொன்ன ரொட்டேஷன் பிளேயர், இந்த பண்டன் இன்னிங்ஸ் வைஸு, மன்ரோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு, பண்டன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இந்த 2 பேர்ல ஒருத்தங்க உறுதியாக இந்த மேட்ச் பெருசாக சிவிசி அளவுக்கு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பிளேயரை இன்னிங்ஸ் வைஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரென்ஷா வால்டரில் ஒருத்தங்களை எடுத்தா போதும். நீங்கள் வால்டர் எடுத்தா ரென்ஷாவை கூட லீவ் பண்ணிக்கலாம். எட்வர்ட்ஸ் பொறுத்தவரை பவுலிங் போட்டு பேட்டிங்க்கு போறாருன்னா மஸ்ட் பிக்கு. இப்போ இது பேட்டிங்க்கு தான் போகுதுன்னா 50% கீழே கண்டிப்பாக 3 to 4 பேர் தான் வருவாங்க. பவுலிங்க்கு போற மாதிரி செகண்ட் இன்னிங்ஸும் போகுது, ஒன் சைடா போகுதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல 5 பேருக்கு மேலே வந்துருவாங்க. இல்லைன்னா 5 பேராது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்னிங்ஸ் வைஸ் அந்த கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு பிளேயரா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சொன்ன பிளேயரை ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையும் எடுத்து பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.